கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனி கரையில்லா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை பதித்தவர் எம்மை விளக்கை சற்றவர் புறங்கள் சற்றயம் சிவனை திருவடி மலை வீற்றிருந்து கொற்றவன் தன்னடியன் கண் உள்ளம் குளிர்ந்தனே. நம சிவாய வாழ்க. நாதன் தான் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையின் அண்ணா போற்றி கண்ணார முதற்கடலே போற்றி. இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஏகாம்பரநாதரின் திருவுருளை மட்டுமே. ஏகாம்பரநாதர், ஏகம் என்றால் மாமரம் என்று பொருள். ஏன் ஏகாம்பரநாதர் என்று அழைக்கப்படுகிறார்? கைலையில் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். கைலையில் ஒரு நாள் அம்மையப்பன் அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அம்மை பார்வதி பெருமானின் கண்ணை விளையாட்டாக மூடினார். உலகம் இருண்டு விட்டது. இருண்ட மாத்திரத்தில் அனைத்து லோகங்களிலும் இருள் சூழ்ந்தது. அந்த இருளை போக்கும் விதமாக இருள் சூழ்ந்ததை உணர்ந்த எம்பெருமான் ஈசன் பார்வதியின் மீது கோபத்துக்கு ஆளானார். பார்வதியை சபித்தும் விட்டார். நீ என்னை தவம் செய்து வந்து அடைய பரிகாரமும் தந்தார். காஞ்சி மாநகரில் கம்பநதிக்கரையின் ஓரத்தில் நம் அம்மை தவமாற்றினார். நாரதன் அதற்கு சரியான வழியையும் கூறினான். மணலில் லிங்கத்தை பிடித்து அதை தொழுது வந்தால் சிவபெருமான் தான் திருவிளையாடல் செய்வதில் மிகுந்த வல்லலாயிற்று. ஆதலால் இங்கேயும் அவர் திருவிளையாடலை நிகழ்த்தினார். கம்பநதியை பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். நாம் பிடித்து வைத்த சிவபெருமானின் உருவம் கலைந்துவிடக் கூடாது என்ற காரணத்தால் அம்மை அந்த லிங்கனை தழுவி காப்பாற்றினால் அதில் பூரித்து போன லிங்கன் மீண்டும் அம்மையுடன் இணைந்தார். அந்த இணைந்த இடமே ஏகம். மாமரத்தின் அடியில் அம்மை லிங்கனை வழிபட்டதால் ஏகம் ஏகாம்பரம். இந்த மரத்தின் சிறப்பு, ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு சுவை என்று இருக்கும். அதாவது பிஞ்சிலே கூட ஒரு கலையில் உள்ள பழத்தை பறித்து சாப்பிட்டால் அது துவர்க்கும், மற்றொரு ஒன்று புளிக்கும், மற்றொன்று கசக்கும், மற்றொன்று இனிக்கும். ஆக நாலு சுவைகளிலும் இந்த மாமரம் மாங்கனிகளை தந்து கொண்டிருந்தது. காலத்தின் சூழ்ச்சியோ இல்லது கலியுகத்தின் ஆரம்பத்தை உணர்த்தும் அந்த நிகழ்வோ என்று தெரியவில்லை. அம்மாமரம் பழுதடைந்து அது நீர்க்கமர கீழே விழுந்து உடைந்து விட்டது. இப்பொழுது அது கண்ணாடி குற்றியில் வைத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஒரு மாமரம் தமிழக அரசின் நடவடிக்கையால் நடப்பட்டு வளர்த்து வரப்படுகிறது. ஆனாலும் அதற்கான முன்னிருந்த மகத்துவம் இப்பொழுது இதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்று. ஏகம்பரநாதர் திருக்கோயிலில் பல பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதில் தினமும் நடைபெற்று வரும் ஒரு பணியில் அரும்பணி பள்ளியறை என்று பெயர். இந்த பள்ளியறை அருமையாக கண்கொள்ளா காட்சியாக அமையும். இது தினமும் நடைபெறுகிறது. முக்கியமாக சோமவார நன்னாளில் தாரை தப்பட்டை சென்று மேலங்களுடன் அடியேனும் அதில் பங்கு கொள்கிறேன். அது மிகுந்த மன சந்தோஷத்தையும் மன தைரியத்தையும் அளிக்கும். மக்களாகிய நீங்கள் காஞ்சிபுரம் வரும்போது கண்டிப்பாக அந்த பள்ளியறை காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எனது ஆவல். சிவாய நம சிவாய. இன்னும் பல தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.